பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மாங்காய் இப்போ தான் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு நாள் ஏறி குதித்து நான் மாங்காய் திருடுறத வீடியோஸ் எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து நான் லைவ் வரலாம், ஆஃப்டர்நூன் லைவ் வரலாம் அப்படின்ட்டு ரெடியானா. இங்கே பாருங்கள், பத்தாத ப்ளவுஸ் எல்லாம் பிரித்து போட்டிருக்கேன். இது ஒரு பிளாக் சாரீ, இது ஒரு பிங்க் சாரீக்கு ப்ளவுஸு. இதெல்லாம் சுத்தமாக பத்தாது. நேவி ப்ளூவுக்கு எல்லாத்தையும் பிரித்து ரெடி ஆகலான்னு பார்த்தாக்கா, வாங்க அடுத்து என்னன்னு சொல்கிறேன். டைம் என்னன்னு பாருங்கள், 6 மணி, ஈவினிங் 6 மணி ஆகுது. காலையில் 10 மணிக்கு போன பவர் கட்டு, கரண்ட்டு இன்னும் வரலைங்க. ஃபேனே யூபிஎஸ்சில் தான் ஓடிட்டுருக்கு. லைட்டும் இன்வெர்ட்டரில் தான் எரியுது. இன்வெர்ட்டரும் அவ்வளோதான் முடிய போகுது. ஃபேனை போடவும் பயமாக இருக்குது, லைட்டை ஆன் பண்ணவும் பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இது எல்லாம் இப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருந்தா இன்வெர்ட்டரும் காலியாகிடும் போல இருக்குது. நான் மொட்டை மாடி வாக்கிங் போகிறேன், நீங்களும் வாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கவே மாட்டேங்குது. நேற்று அப்படி தான் பாடுபட்டு ஒரு சாரீ போட்டுட்டு லைவ் வந்தேன். என்னைய வச்சு செஞ்சுட்டானுங்க லைவுக்குள்ளே. நம்ம வர வர நம்ம ஹேட்டர்ஸ்லாம் ரொம்ப தூக்கல்ஸாக இருக்கானுங்க. வரட்டும், நான் மொட்டை மாடி போகிறேன் காற்று வாங்கிறதுக்கு. இந்த காற்று இன்றைக்கி நைட்டு வரனா என்னன்னு தெரியல, பார்ப்போம்.